உலகக்கோப்பை வெற்றி விழாவில் பல சிறப்பான தரமான சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த உலகக்கோப்பை வெற்றி விழா எப்படி தொடங்கி எப்படி முடிஞ்சது, இந்த உலகக்கோப்பை வெற்றி விழாவில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2024 T20 உலகக்கோப்பை வெற்றிக்கு பிறகு இந்திய அணி புயலில் சிக்கிக்கொண்டு தனி விமானம் மூலம் முந்தானேத்து இந்தியா வந்தாங்க. மாலை வந்த இந்திய வீரருக்கு விமானத்திலேயே தண்ணீர் மரியாதையை கொடுக்க ஏற்பாடு பண்ணி அதையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஒரு சிறந்த விஷயமா இந்த இதில் பார்க்கப்படுது. ஏன்னா கஷ்டப்பட்டு புயலில் சிக்கிக்கொண்டு நாட்டுக்காக வந்த வீரர்களுக்கு விமானத்தின் மூலம் வணக்கம் வைத்தாங்க. அதன் பிறகு விமான நிலையத்திலிருந்து ஹோட்டல் வந்த இந்திய வீரர்களுக்கு கோலாகல வரவேற்பு இருந்துச்சு. வீரர்கள் ரோஹித் சர்மா போன்ற நபர்கள் டான்ஸ் ஆடிக்கொண்டே வெற்றியை கொண்டாடி ரோஹித் சர்மா உலகக்கோப்பையை தூக்கி காட்டி கெத்து காட்டிட்டு இருந்தார். இந்த வேளையில் நேத்தி இந்திய வீரர்கள் பிரதமர் மோடியை சந்தித்து கோப்பையை அவரிடம் கொடுத்து வெற்றி தருணத்தை புகைப்படம் எடுத்துக்கொண்டாங்க. மேலும் தனித்தனியாக இந்திய வீரர்கள் மோடி கிட்ட கை கொடுத்து வாழ்த்துக்களை பெற்று புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. அதன் பிறகு டெல்லியிலிருந்து மும்பை வந்த இந்திய வீரர்களை மும்பை விமான நிலையத்திலிருந்து மும்பை வான்கடே மைதானம் வரையும் ரோட் ஷோ என்று அழைக்கப்படும் வாகன பேரணி மூலம் வந்தாங்க. அதில் மும்பை விமான நிலையத்திலிருந்து வான்கடே மைதானம் வரையும் பல கோடி ரசிகர்கள் சூழ்ந்து ஆமை வேகத்தில் இந்திய வீரர்களுடைய வாகனம் பொறுமையாக வந்துச்சு. இந்திய வீரர்களும் ரசிகர்கள் மத்தியில் கோப்பையை தூக்கி காட்டி வெற்றியை ரசிகர்கள் கூட கொண்டாடினாங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்ற வீரர்கள் கோப்பையை காட்டி இது உங்களுடைய கோப்பா அப்படிங்கிற மாதிரி மாசா ரசிகர்கள் மத்தியில் வாகனத்தில் இருந்து கொண்டே ரசிகர்களுக்கு நன்றியையும் ரசிகர்கள் கூட ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு நபர் மரம் மேலே ஏறி நின்று இந்திய வீரர்களுடைய வெற்றி தருணத்தை புகைப்படம் எடுத்தார். மும்பை அரசாங்கம் வான்கேடிய மைதானத்துக்கு யாரும் செல்லாதீங்க, யாரும் கார் பைக் ஓட்டாதீங்க, அவ்வளோ மக்கள் அங்கே இருக்காங்க, பாதுகாப்பாக இருங்கன்னு சொன்னாங்க. அப்படி இருந்தும் பல மணி நேரம் குழந்தையிலிருந்து பெண்களிலிருந்து முதியவர்கள் வரையும் இந்த உலகக்கோப்பை வெற்றியை கொண்டாட வந்திருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக போராடி வான்கடே மைதானத்துக்குள்ளே என்ட்ரியான இந்திய வீரர்கள் தேசிய கிரீடம் பாதி, அதன் பிறகு ஒவ்வொரு வீரர்களாக பேச அழைச்சாங்க. அதில் முதல்ல நம்ம கிங் கோலி அவர்கள் பேசினார். அதில் விராட் கோலி அவர்கள் வெற்றிக்கு பிறகு ரோஹித் சர்மா கண்கலங்கி என்னை கட்டி கொடுத்த தருணம் என் 15 வருட கிரிக்கெட் கெரியர்லேயே நான் மறக்க மாட்டேன். இந்த உலகக்கோப்பை வெற்றிக்கு பும்ரா தான் காரணம். பும்ரா கடைசி போட்டி மட்டும் இல்லை, ஒவ்வொரு போட்டியிலையும் இந்திய அணி வெற்றிக்கு பங்காற்றியிருக்கார். அவர் இந்தியாவின் தங்க மகன் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி சொன்னார். அடுத்ததாக பும்ரா பேசினார். பும்ரா அதில் என் பையன் கூட இந்த உலகக்கோப்பையை ஜெயிக்கிறத நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்குது. வான்கடே மைதானம் தான் என் கிரிக்கெட் முன்னேற முக்கிய காரணம். இந்த மைதானத்தில் உலகக்கோப்பையோட ரசிகர்கள் மத்தியில் இருக்கிறது என் வாழ்நாளில் மறக்க முடியாத தருணம்னு சொன்னார். அடுத்ததான் ரோஹித் சர்மா பேசினார். ரோஹித் சர்மா இந்த வெற்றிக்கு கடைசி 5 ஓவர் தான் முக்கிய காரணம். பும்ரா, ஹர்திக் பாண்டியா சிறப்பாக செயல்பட்டாலும் ஹர்திக் பாண்டியா கடைசியில் ப்ரெஷரான சூழ்நிலையில் சூப்பராக பந்து வீசி ஒரு விக்கெட்டை எடுத்து அதன் பிறகு சிறப்பாக பந்து வீசினார்னு சொன்னாங்க. அதற்கு ஹர்திக்னு மும்பை வான்கடே ரசிகர்கள் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த ஹர்திக் பாண்டியா எழுந்து நின்று தலைவணங்கி ரோஹித்துக்கும் நன்றி சொன்னார். அதே போல் ரோஹித்தும் வான்கடே ரசிகர்கள் கத்த ஆரம்பித்தாங்க. அதே போல் ராகுல் டிராவிட்டினுடைய இறுதி கோச் பயணம் இப்படி முடியும் நான் நினைக்கல, இது ரொம்பவே என் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணமாக மாச்சுன்னு ரொம்ப எமோஷனலாக பேசினார். அடுத்ததாக BCCI இந்திய வீரர்களுக்கு 125 கோடி ரூபாய் பரிசு தொகையை அன்பளிப்பாக கொடுத்தாங்க. இந்த பரிசு தொகையில் ஒவ்வொரு வீரருக்கும் 5லேருந்து 6 கோடி ரூபாய் போகும்னு சொன்னாங்க. ஸோ அதன் பிறகு இந்திய வீரர்கள் கோப்பையோட மைதானத்தை சுற்றி பால்லாம் தூக்கி போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி வெற்றியை ரசிகர்கள் கூட கொண்டாட ஆரம்பித்தாங்க. இதில் விராட் கோலி, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் இந்திய வீரர்கள் மைதானத்தில் மாசா டான்ஸ் ஆன வீடியோ இணையத்தில் செம வைரல் ஆகிட்டு இருக்கு. மேலும் கடைசியாக இந்திய வீரர்கள் வந்தே மாதரம் பாட்ட ரசிகர்கள் மத்தியில் கோப்பையை உயர்த்தி பாடி கூஸ்பம் மூவ்மெண்ட்டை ஏற்படுத்தி பிரியா விடை கொடுத்தாங்க இந்திய வீரர்கள். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஒவ்வொரு வீரரும் அவங்க குடும்பத்துக்கு கூட வெற்றியை கொண்டாட தனித்தனியாக பிரிஞ்சிட்டாங்க. ஸோ இந்திய கிரிக்கெட் கெரியர்லேயே மறக்க முடியாத ஒரு தருணமாக இந்த தருணம் மாறி இருக்கு. உலகக்கோப்பை வெற்றி விழாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதே போல் அடுத்து நடக்க போட சாம்பியன் டிராஃபி, T20 மற்றும் ODI உலகக்கோப்பையை அடுத்து வரக்கூடிய இந்திய அணி வீரர்கள் வெற்றி பெற்று இதே போல் வெற்றியை கொண்டாடுவாங்களா? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.